இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்துக்களையும் கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு செயலை பாஜக செய்கிறது. முழுக்க முழுக்க பாஜகவும் திமுகவும் பாஜகவும் காங்கிரசும் ஒன்று என்கிற அந்த நார்மலைஸ் மூலமாக பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டிலையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு வடிவங்களில கையாளுகிற இந்த சூழலில் நாம் யாரை எதிர்க்க வேண்டும் என்ற எதிரியை, முதன்மை எதிரி யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த ஒரு ஆயிரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தான் எனக்கு எதிராக என்னை சரி செய்கிறது, கொலை செய்ய முயற்சிக்கிறது என்று இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறார். அப்படி அந்த ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் என்ன, அதை பரமுடைப்பு செய்வதற்கு இவர்கள் தயாரா? பெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக, திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக இஸ்லாமியர்கள் நிறைய சொத்து வச்சிருக்கான், இஸ்லாமியர்கள் நிறைய உடைமைகள் வச்சிருக்கான், வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருது, குண்டு வைக்கிறான் அப்படின்னு அந்த சாமானிய மக்களுடைய அந்த மூளையில அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது மிக மோசமாக. தொடக்க உரை நிகழ்ச்சி நிகழ்வாக தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்களை பேச வருமாறு அன்புடன். எனக்கு முன்பாக பேசிய அனைவருமே ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். இது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாசிசமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து பலரும் இங்கே பேசினார்கள். அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதுதான் முக்கியமானது. ஏனென்று சொன்னால், வக்பு விஷயமாக இருக்கட்டும், சிஏஆக இருக்கட்டும், பாபர் மசூதி விவகாரமாக இருக்கட்டும், பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் இங்கே இந்துக்களும் கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். என்று சொன்னால், இஸ்லாமியருடைய உடைமைகளை, இஸ்லாமியருடைய சொத்து, இஸ்லாமியருடைய உயிர்களை, பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை செய்ய தூண்டுவது யாரை நோக்கி அவர்கள் தூண்டுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களாகிய பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியல் சமூகத்தினர்தான் அவர்கள் கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றுகிறார்கள், பார்ப்பனர்களை அல்ல. ஆக இது மனித குலத்திற்கு, குறிப்பாக அனைத்து மக்களுக்குமே எதிரான ஒரு செயல்தான் இந்த செயல் என்பதை நாம் கருத்தரங்குகளை பேசுவதை விட தெருமுனை பிரச்சாரங்களிலே மக்களிடத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்று சொன்னால், கருத்தரங்குகளில் நாம் அனைவரும் தெரிந்த செய்தார், அனைவருமே இதை பற்றி பேசுகிறோம். சமூக ஊடகங்களிலும் இதை பதிவு செய்கிறோம். சமூக ஊடகங்களில் நாம் மிக தெளிவான பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் பாசிஸ்டுகள் ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, இன்றைக்கு தினத்தந்தி கூட, தினமலர் மட்டுமல்ல, தினத்தந்தி கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு தினத்தந்தி மாறி இருக்கிறது. அதான் யதார்த்தம். ஏன்னா, நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அமைச்சர் கிரண்ராஜு அவர்கள் பேசும்போது இராணுவத்துக்கு நிகராக சொத்துக்களை, வக்பு சொத்துக்கள் இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். அதை அப்படியே தினத்தந்தி தன்னுடைய பத்திரிகையில பதிவு செய்கிறது. அது உண்மையா அப்படி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா, தினத்தந்தி போன்ற ஊடகங்கள் பரப்புவதன் மூலம் அது எளிய மக்களிடத்துல போய் சேர்ந்து விடுகிறது. இராணுவத்துக்கு நிகராக மிக, அதாவது அதிக சொத்துக்களை, பாகிஸ்தான் அளவுக்கான இடங்கள் இங்கே இருக்கிறது. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுள்ள இடத்தை வக்பு சொத்துக்கள் இருக்கிறது இங்கே. எனவே அந்த வக்பு சொத்துக்களை வைத்துத்தான் இவர்கள் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு எச் ராஜா பேசுவதை கூட ஊடகங்கள் பதிவு செய்கிறது, நாளேடுகள் பதிவு செய்கிறது. அப்ப எளிய மக்களிடத்தில் ஊடகங்கள் மூலமாக பரப்பக்கூடிய இந்த செய்தியை நாம் எப்படி வீழ்த்துவது? அப்ப தெருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், துண்டு பிரச்சாரங்கள், சுவர் விளம்பரங்கள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் நாம் ஈடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா, சங்கிகள் மிக மோசமாக அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன? அவரே கிரண்ராஜே அவங்க பதிவு செய்கிறார், நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். வக்பு சொத்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். ஆனா அவர் தான் என்ன சொல்கிறாரு? ராணுவத்துக்கு நிகராக இருக்கிறது, ரயில்வேக்கு நிகராக இருக்கிறது, இவர்கள் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் ஒரு ஊடகங்களில் பரப்புகிறார். ஆனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தென் மாநிலங்களில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்திற்கு சொந்தமானது, இந்துக்களுடைய கோயில்களுக்கு சொந்தமான சொத்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு. ஆனா இந்தியா முழுவதுமே 9 லட்சம் ஏக்கர் நிலம் தான் இருக்குன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறாரு. ஆனா தென் மாநிலங்கள்ல மட்டுமே 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. அப்ப எது
ரயில்வேக்கு நிகரானது, எது ராணுவத்துக்கு நிகரானது, எது அதிகப்படியான சொத்து இருக்கிறது என்பதையெல்லாம் மறைத்து பொதுமக்களை முட்டாளாக்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்துக்களை கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப சாமானியம் அப்படி சொல்லும் போது இஸ்லாமியர்கள் வெறுப்பை இன்னைக்கு காவல்துறையில விட சிலர் மோடி செய்வது சரிதானே, இஸ்லாமியருடைய சொத்துக்கள் அவ்வளவு இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஏழை பஞ்சர் ஓட்டக்கூடிய தொழிலாளிக்கும் இந்த வக்ஃபு சொத்துக்கள் போய் சேர வேண்டும் தான் நாங்க இந்த செயலை செய்யறோம், இந்த சட்ட முன்வடிவை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது எளிய மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ந்து சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் அந்த நாளேடுகள் அல்லது ஊடகங்களில் நடக்கக்கூடிய அந்த டிபேட்டுகள் மூலமாக எளிய மக்களிடத்துல கொண்டு போய் சேர்கிறது. சங்கிகளை அதிகமாக பேச வைக்கிறார், ஊடகங்களில் சங்கிகளை அதிகமாக பேச வைக்கிறார்கள், கட்டுரைகளை அதிகமாக பதிவு செய்கிறார்கள். அவர்களும் பகல்காம் போன்ற அந்த தாக்குதலை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். ஏற்கனவே புல்வாமா தாக்குதலையும் அவர் அரசியலுக்கு பயன்படுத்தினார்கள் என்பதுதான் யதார்த்தம். அது ஏற்கனவே அரசியலுக்கு பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அதன் மூலம் இஸ்லாமிய வெறுப்பை வடமாநிலம் முழுவதும் அவர்கள் அங்கே இந்துக்களை, அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்களை ஒரு கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றி வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவை எடுத்துக்கலாம். கோவையில பாத்தீங்கன்னா அந்த கோவை கலவரம் நடக்கிற அந்த காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பட்டியலின அருந்ததியர் மக்களை கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றி வைத்தார். அந்த கலவரத்தில் பெரும்பான்மையாக ஈடுபட்டவர்கள் அந்த மக்கள். அப்ப அந்த மக்களிடத்தில் அவர் கொண்டு போய் சேர்த்த விதம் என்ன? தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக, திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக இஸ்லாமியர்கள் நிறைய சொத்து வச்சிருக்கான், இஸ்லாமியர்கள் நிறைய உடைமைகள் வச்சிருக்கான், வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருது, குண்டு வைக்கிறான் அப்படின்னு அந்த சாமானிய மக்களுடைய அந்த மூளையில அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது மிக மோசமாக மாற்றி இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த கோவை மாவட்டத்துல தமிழ் புலிகள் தலைவர் நாய திருவள்ளுவர் அவர்கள் சென்றதற்கு பிறகு இதே போன்ற திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக அங்கே இயக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களை சென்று நாங்கள் சந்தித்து பேசும்போது இஸ்லாமிய வெறுப்பை மிக தீவிரமாக அந்த திணித்த அந்த போக்கு அவர்களிடத்துல பார்க்க முடியும். அப்ப நாம் இந்த மக்களிடம் இந்த செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது? ஒரு சக்கிலியரை சங்கராச்சாரிய ஆக்கிவிட முடியுமா இந்து மதத்தில்? ஒரு ஆதீனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தான் எனக்கு எதிராக என்னை சதி செய்கிறது, கொலை செய்ய முயற்சிக்கிறது என்று இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறார். அப்படி அந்த ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் என்ன, அதை பரமுடைப்பு செய்வதற்கு இவர்கள் தயாரா என்பதையெல்லாம் இந்த மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய நிலைமை என்ன? எனக்கு முன்பாக பேசியவர்கள் சிலர் சொன்னார்கள், திமுக அரசாங்கமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய செயல்திட்டங்களுக்கு ஆதரவா இருக்கணும். தயவு செய்து இப்படி பேசுறதை நம்ம நிறுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நீதித்துறை, நிர்வாகத்துறை, அனைத்து துறைகளிலும் பாத்தீங்கன்னா RSS சித்தரையாளர்கள், RSS உடைய கைக்கூலிகள் ஊழியர்கள் இருக்கிறார். எப்படி அரசியலில் RSS உடைய அடியாட்படையாக இன்னைக்கு சீமான் போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில பேர்கள் சொல்ல முடியாது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, ராகுல் காந்தி குறிப்பாக காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆக பாசிச நடவடிக்கை ஈடுபடக்கூடிய பாஜகவும் காங்கிரசும் ஒன்றா அப்படின்னா, அப்ப காங்கிரஸையும் பாஜகவும் அந்த நார்மலைஸ் பண்ணக்கூடிய அந்த போக்கு என்பது மிக மோசமானது, RSS காரனோட ஆபத்தானது. ஆனா தமிழ்நாட்டுல சிலர் அதை கையில் எடுத்திருக்கிறார். திமுகவை வீழ்த்துவதற்காக திமுக இப்படி பண்ணுகிறது. இன்னைக்கு ஜாதிய படுகொலை எல்லாம் கண்டுகொள்ளாம இருக்கிறது திமுக வந்த பிறகுதான் இங்க ஜாதிய படுகொலை நடக்கிறதா, அல்லது திமுக தான் இங்க ஜாதிய பிரச்சனையை உருவாக்கியதா? யாரை தப்பிக்க வைக்க நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏன்னா முழுக்க பாஜகவும் திமுகவும் பாஜகவும் காங்கிரசும் ஒன்று என்கிற அந்த நார்மலைஸ் மூலமாக பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டிலையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு வடிவங்களில கையாளுகிற இந்த சூழலில் நாம் யாரை எதிர்க்க வேண்டும் என்ற எதிரியை, முதன்மை எதிரி யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இங்கே இருக்கோம். ஆக முதன்மை எதிரியை அடையாளப்படுத்த தவறுகிற நபர்களையும் நாம் அங்கே அடையாளப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சில தலைவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்ற பேர்ல பிரபாகரனை உயர்த்தி பேசுவது, காமராஜரை உயர்த்தி பேசுவது, கலைஞரை மிக இழிவாக பேசுவது, கலைஞர் தான் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்வது 2000 ஆண்டுகளான பிரச்சனை. இந்த சாதிய பிரச்சனை என்பது 2000 ஆண்டுகளான பிரச்சனை. நாளைக்கே சோசியலிச ஆட்சி வந்தா கூட, புரட்சி இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏற்பட்டால் கூட இந்த ஜாதிய சிக்கல்கள் குறைந்தது ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். ஏன்னா அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார், ஜாதி என்பது நோய் அல்ல, ஜாதி என்பது மனநிலை. கேஸ்ட் இஸ் மைண்ட். அது மனநிலையில இருக்கு. அப்ப இந்த மனநிலையை மாற்றுவதற்கு என்ன நாம் செய்ய வேண்டியது? ஒரு சக மனிதனை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை இங்கே பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த பார்ப்பனியம் தான் இன்றைக்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அரசியல் களத்திலே சில கையாட்களையும், கலைத்துறைகளிலே சில கையாட்களையும், பல்வேறு துறைகளில தன்னுடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக மிக மோசமான ஒரு பாசிசத்தை விரிவடைய செய்திருக்கிறது. என்று சொன்னால்
நீதித்துறையை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்தியா முழுவதும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு 2014 பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாபர் மசூதி வழக்கு தீர்ப்புல அந்த தீர்ப்பெல்லாம் மிக மோசமான ஒரு தீர்ப்பு. அதெல்லாம் இன்னைக்கு ஜனநாயக நாட்டிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. நம்பிக்கையின் பேர்ல இந்துக்கள் நம்புகிறார்கள், எனவே அது இந்த இடம் அவர்களுக்கு சொந்தம்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னா, இந்த பிரசிடண்ட் ஹோட்டல்ல எங்க பாட்டை வேலை பார்த்தாரு, எனக்கு இது எங்க சொந்தம், இது எங்களுக்கு சொந்த இடம் தான் அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அன்னைக்கு தீர்ப்பு வழக்கு போட்டா அப்படி தீர்ப்பு சொல்லிடுவானா? பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு. குஜராத் படுகொலையில நடந்த அந்த தீர்ப்புல இப்படி வருது. கர்நாடகா மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மசூதிக்குள் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுறான். ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுவது தவறு இல்லைன்னு கர்நாடகா உயர்நீதிமன்றம் சொல்லுது. மசூதிக்குள் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டா என்ன தப்பு, எதுவும் கடவுள் தானே அப்படின்னு நீதித்துறையிலும் இன்னைக்கு பாசிஸ்டுகள் பரவி இருக்கிறார்கள், நிர்வாகத்துறையிலும் பரவி இருக்கிறார். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்துல வந்து மதுரை வீரன் ஆய்வாளர் போன்ற நபர்கள் எல்லாம் அப்படித்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையை மாற்றினார். ஆக இங்கே நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்துக்களையும் கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு செயலை பாஜக செய்கிறது என்பதை நாம் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களிடத்துல மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்டுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களை நாம் எப்படி இங்கே மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மிக தெளிவாக செய்ய தவறணும் என்று சொன்னால், எனக்கு முன்பாக தோழர் பேசியது போல மிகப்பெரிய பெரியாரை வீழ்த்துவதற்கு எப்படி சீமானை பயன்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா பெரியார் என்கிற ஒரு நபர் இங்கே பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இனி உடனே வந்துருவாங்க டக்குன்னு எல்சி குருசாமிக்கு மேலே அவர் செஞ்சு வேலை பார்த்துருவாரு, ரெட்டைமலை சீனிவாசனுக்கு மேலே பெரியார் வேலை பார்த்துட்டாரு, ஒரு போட்டியை கொண்டு வரான். அப்ப என்னுடைய ஜாதியிலையும் சாதி ஒழிப்பை பேசி ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்மள்ட்ட இருந்தே ஒரு நபர்களை உருவாக்குகிறார்கள். பெரியாருக்கு எதிரான மனநிலையை இன்னைக்கு உருவாக்குகிறார். நிறைய நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு ஊடகங்கள், சமூக ஊடகங்கள். இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சங்கிகளுடைய மூளை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், எப்படியாவது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். எனவே இங்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கிறது, பாஜகவுக்கு துணை நிற்கிறது என்கிற ஒரு போக்கை பேசுவதன் மூலமாக பெரியாருக்கு எதிராக தன்னுடைய சாதி தலைவர் இருக்கிறாரு, பெரியாருக்கு முன்பே பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை இங்கே உருவாக்குவதன் மூலமாக பல்வேறு சங்கித்தனமான வேலைகளை, சங்கிகளுக்கு ஆதரவான வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் வீழ்த்த தவறணும் என்று சொன்னால் மிகப்பெரிய வடமாநிலத்தை போல் தமிழ்நாடு மாறிவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு கவனமாக நின்று இதை வீழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.